ஆதவன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதையும் எடுத்து முடித்தா கூட ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டைரக்டரே தயாரிப்பாளராக இருந்து படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறங்கிறது ஒரு சவாலான விஷயம். அது ஒரு மிகப்பெரிய சாதனையான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் டைரக்டர் திரு ஜானகிராமன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை இயக்கி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக எங்கள் படக்குழு சார்பாக இந்த கதராடையை அன்புடன் அணிவிக்கின்றோம். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி தேங்க்யூ சார். புதுமுகங்களாக சேர்ந்து இந்த படத்தை ஒரு நல்ல முறையில் ஒரு குடும்பமாக இருந்து எடுத்திருக்கோம். ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு உங்களாலான விமர்சனங்களை எல்லா ப்ரெஸ்லையும் மீடியாவிலையும் சொல்லணும்னு குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜடையனூர் ஜானகிராமன். படத்தில் பிக்சரு மது அருந்துபவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த படம் மது அருந்துபவர்களுக்கு மது அருந்த மாட்டாங்க. அது நல்ல ஒரு கருத்தான படம். சந்தேகப்பட மாட்டாங்க. இனிமேல் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி. அருமையாக 2 வாட்டி பார்க்கலாம் படம். மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க படம்? அதான் சந்தேகப்படக்கூடாது. மது அருந்துதல் வந்து கை விடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் உணர்த்திருக்கிறாங்க. அருமையான பிக்சர், பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக இருக்குது. என்டர்டெய்னர் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஃபேமிலியோட பொழப்பு வந்தாரே வாழ வைக்க தமிழகம் எங்களையும் வாழ வைக்கின்ற நம்பிக்கையில் ஜானகம் எடுத்திருக்காரு. நன்றி. 6 கண்களும் ஒரே பார்வை படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் ஜானகிராமன் பேசுகிறேன். 6 கண்களும் ஒரே பார்வைனாக்க என்ன பேய் படமான்னு எல்லோரும் கேட்குறாங்க. இது வந்து பேய் படம் கிடையாது. ஃபேமிலி ப்ளஸ் லவ் சேர்ந்த கதை தான் பண்ணியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து 30 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் படம். நான் இந்த படத்தில் வந்து இந்த ராஜ்நிதன் சொல்லிட்டு புதுசாக ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ராஜ்நிதன், வெனி 2 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இவங்க வந்து புது ஆர்டிஸ்ட். இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டர் வருதுனாக்கா இந்த அம்மா தான் நான் நடிச்சிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களை தேடிட்டு இருந்தேன் இந்த கேரக்டரில் பண்ணுறதுக்காக. எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போனாக்கா சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. புது ஆர்டிஸ்ட்கிட்ட போனாக்கா பேமெண்ட்டு கொடுக்கலனாலையும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்குது. இவங்க ஏற்கனவே ஒரு 2-3 படம் அப்கமிங்கில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம படத்தில் கூப்பிட்டு இவங்களை நடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கேரக்டர் கொடுத்துட்டேன். இந்த கேரக்டரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது. சரிதாவுக்கு அடுத்த யாருன்னாக்க இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% நல்ல ஆர்டிஸ்ட்டு. எல்லாருக்கும் படம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், சினிமா எடுத்துப்பார். வீட்டை கட்டி வாழ முடியாமல் போனவங்க எவ்வளவோ பேர். கல்யாணம் பண்ணி அது சொல்ல வேண்டாம். அதேமாதிரி ஒரு படத்தை எடுத்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயன்றது ஆனால் ஜானகிராமன் தான். அவர் சக்திக்கு ஏதோ உருட்டி பிரட்டி கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏன்னு கேட்டால் சினிமா எடுக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அப்படி எடுத்து எனக்கு தெரிய குஞ்சுமோன் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். அவர் பையனை வச்சு படம் எடுத்தார். அந்த படம் தேட்டருக்கே வரல. ஆனால் ஜானகிராமன் கொண்டு வந்துட்டார். இதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. சின்ன படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கதையம்சத்தோடு அவர் படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன படங்கள் மக்கள் வந்து விரும்பி பார்த்தீங்கன்னா தான் சின்ன ப்ரொடியூசர், சின்ன கலைஞர்கள்லாம் பெருசாக வளர முடியும். ஆரம்பத்தில் எல்லாரும் சின்ன கலைஞர்கள் தான். அவங்க மெருகேற தான் பெரிய கலைஞர்களாக மாறுறாங்க. அதனால் ஆதரவுன்றது மக்கள் வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படம் இருந்தாலும் சினிமாவை சமமாக பார்த்து ஆதரவு கொடுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் ஜானகி மாதிரி சின்ன டைரக்டரு, ப்ரொடியூசர்லாம் நிறையா வரணும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறையா சேனல் இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்துக்கு நிறையா வழிகள் இருக்குது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படம் எடுத்தால் காசு வராதோ, திருப்பி ரிட்டர்ன் வராதோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய தளங்கள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம மீட்டுடலாம். அதனால் புதியவர்கள் வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கி ஓப்பன் பிளேஸ். சினிமாவுக்குன்னு ஸ்டுடியோவே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டுடியோ இன்னும் எங்கே பாருக்கு? ஒன்றும் கிடையாது. எல்லாம் திறந்த வெளி மைதானம் தான். அதனால் யார் வேணாலும் இதில் ஓடலாம். தகுதி உள்ளவங்க இதில் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி.
தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். 6 கண்களும் ஒரே பார்வை படத்தில் நான் தான் இணை இயக்குனராக பணியாற்றியிருக்கேன். இயக்குனர் மிக எக்கனாமிக்கலாக இந்த படத்தை எவ்வளோ அழகாக ஒரு கதையை புரிகிற மாதிரி எப்படி மக்களுக்கு சொல்லணுமோ அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரோட இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை எப்படியாவது எடுத்து முடித்து அவர் எங்கே வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா, இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் இந்த படத்துடைய முதல் வெற்றி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் எங்கள் சங்கத்திலேருந்து ஒரு 500 படம் பேலன்ஸாக இருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாமல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ரிலீஸ் பண்ணுற கூட பணம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு நடிகர்கள் இருக்கிற படத்தை தான் எல்லா தேட்டர்லையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எந்த நடிகரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எல்லாம் புதுமுகம். கதையை நம்பி மட்டும்தான் இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மிக அருமையாக தெளிவாக எக்கனாமிக்கலாக, இன்னும் பணம் இருந்தால் இதை விட பெஸ்ட்டாக எடுப்பார். அவ்வளோ நாலேஜ் உள்ளவர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த படத்தை எவ்வளோ சிக்கனமாக எடுக்க முடியும், எவ்வளோ தெளிவாக அந்த தேட்டருக்கு கொண்டு போக முடியும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிக 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 பெரிய கஷ்டம். இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய கஷ்டம், போட்டிகள் நிறையா இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. 500 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் எடுத்து சும்மா கிடக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் தேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் முதல்ல அந்த படத்தை ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். மக்கள் பார்க்குறாங்க பார்க்கலன்றது பெரிய பெரிய நடிகர் படத்தை பார்க்கலாம், இதில் கதை இருக்குது நல்லா பார்க்கலாம். இது அடுத்த வாய்ப்பு அவர் கொடுக்கும்போது இதை விட பெஸ்ட்டாக படம் பண்ணி ஜெயிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இயக்குநர்களுக்கு எல்லாருமே ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய வர்ற இயக்குநர்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இதில் நடித்த ஹீரோக்கெல்லாம் புதுசு அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. யாருமே ட்ரைனிங் எடுத்தவங்க கிடையாது. சொல்கிறது அப்பப்போ செஞ்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து அதுக்கு வெற்றி பெற செஞ்சதுனால தான் நிறைய இயக்குநர்கள் நல்ல கதைகளை இந்த மக்களுக்கு கொடுப்பாங்கன்றதை உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். பார்த்தவங்க பார்க்க சொல்லி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. எங்களால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை தான் வெளியே கொண்டு வர முடியுது. பெரிய நடிகர்கிட்ட போனால் பல கோடி கேட்குறாங்க. பல கோடிகளை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுவும் லாஸ் ஆகுது, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த படம் அவர் சொந்த இயக்கத்தில் சொந்த பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும். என்னோடய நேம் ராஜேந்திரன். அறிமுகம் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, லவ் வித் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இது 6 கண்களும் ஒரே பார்வை அப்படின்னா ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இக்காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். இன்னொன்று, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்னோடய நண்பர் ஆரோன். அவர் தற்போது இல்லை, அவர் இறந்துட்டாப்பில். அவர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகணும், ரீச் ஆகணும். அதுக்கு நம்ம மீடியா சப்போர்ட் கொஞ்சம் வேணும். நன்றி. ஒரு பையன் மாரி தாத்தா மாரிலாம் சொல்கிறாரு அப்படின்றாரு. ஆனால் ஒரு தாத்தாவோ அப்பனோ ஒரு பையனை குறை சொல்ல மாட்டாங்க. வளர்ந்து வர பையனை வாழ்த்தி தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. பட் நல்ல மனசு, வெற்றிமாறன் சாராக இருந்தாலும் ரஞ்சித் சாராக இருந்தாலும் மற்ற இயக்குனர் எல்லாருமே நல்ல இது தான். இந்தியன் 2 பண்ணேன், அவ்வளோ பெரிய கேரக்டரில் நல்ல ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த படத்தில் மொட்டை அடித்து பண்ணேன். 1 வருஷம் கழித்து மீண்டும் எடுத்தாங்க. அந்தமாரி அந்த சங்கர் சார் அவ்வளோ இதுவாக சூப்பராக பிக்கப் பண்ணி நான் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் பண்ணேன். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய இயக்குநர்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். படம் நல்லா இருக்குமா? இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் ஜானகிராமன் ஒரு முயற்சி பண்ணி எடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக எடுத்துருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு சின்ன ஃபைட் நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். எனக்கு கொடுத்த டயத்துக்கு நல்லா பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படம் பார்க்க வேண்டிய படம், கருத்துள்ள படம். அதை நான் கொடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். மிக்க நன்றி. அதான் ஒரு தாய் பாசத்துக்காண்டி 3 பேர்த்தை ஏமாற்றி அப்படி நினைக்கிறாங்க. ஏமாற்றி அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையில் ஆக்சுவலாக தாய்க்காண்டி எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பொண்ணு நல்லது தான் பண்ணியிருக்கு. எதுவும் கெடுதல் பண்ணல. அவங்க தப்பாக நினச்சி திருப்பி உணர்ந்துடுறாங்க. அதில் ஒரு பையன் பிறந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு அம்மாக்காண்டி இது மாதிரி பண்ணியிருக்காரு. மித்த பேர் நான் இந்த மாதிரி என்னை ஏமாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அம்மாவுக்காண்டி என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல அது எடுத்து கொடுத்துருக்கு, செஞ்சுருக்கு. நல்ல யாருங்க சின்ன புதுசு எல்லாம் புதுசுங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க அவங்க நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.
நம்ம எதையும் குறை சொல்ல முடியாது. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஒரு புதுமையான கருத்தும் கூட. அதை ஏற்றுக்கணும், நம்ம அதை பார்க்கலாம். மிக்க நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன கதை சொல்கிறாங்க? கதை வந்து மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு சொல்கிறாங்க இந்த படத்தில்? மது அருந்தனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தது. படம் ஃபேமிலியாக பார்த்தேன். நம்ம ஸ்க்ரீனில் பெரிய முகங்கள் பார்த்து சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்களே, நம்ம நடிப்புலாம் எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது அவங்க நடிப்பெல்லாம்.